ஹாய் 2 பேர் மறைஞ்சு ஏன்பா பார்த்துட்ருக்கீங்க? ஏன்பா பார்க்குறீங்க? என்ன பார்த்துட்ருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லிட்டு போங்க பாஸ். சும்மா குறுகுறுன்னு பார்த்தா நல்லாருக்கும். வாங்க சௌத்ரி பிரதர் வணக்கம். வணக்கம், வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க சௌத்ரி? சாப்பிட்டீங்களா? லைக்கு கேட்காமலே தட்டுனதுக்கு நன்றி. நன்றி. வாங்க அருண். ஹாய் அருண். அருண் லைக் போட்டுருங்கப்பா. லைக் போடுறதுக்கு மறக்கூடாது. என்ன ஹாப்பி இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி? என்ன சந்தோஷம் சொல்லி மகிழ்விப்போம் சொல்லுங்க, நானும் சிரிச்சுக்கிறேன். அப்படியே ராகுல் லைக் போட்டுருங்கப்பா. லைக் போடாததான் போட்டுருங்க. வேலவன் வாங்க வேலவன், நல்லா இருக்கீங்களா? நான் வருவேன்னு பார்த்துட்டே இருந்தீங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து தேட்டருக்கு போயிருந்தோம், படம் பார்க்கலான்னு போயிருந்தோம். அந்த டிமாண்ட் காலனி 2 படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு டிக்கெட் ஆன்லைனில் பார்த்தோம், கிடைக்கல. சரி நேராக சீக்கிரமாக போயிட்டு நைட் ஷோ போயிடலாம். 9:30க்கு 10:30க்குள்ள ஒரு ஷோ இருக்கும் இல்லையா? அதை பார்க்கலான்னு போனால் ஃபுல்லு டிக்கெட்டே கிடைக்கல. சரி நெக்ஸ்ட்டு ஷோவாச்சும் பார்க்கலான்னு பார்த்தோம், அது செட் ஆகாது. ஸோ அதனால் போயிட்டு சும்மாவே திரும்பி வந்துட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீக் தான், நாளைக்கு சண்டேவும் ஃபுல்லு. தேங்க்யூப்பா தினேஷ்குமார், தேங்க்யூ. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வேறு ஹாரர் மூவின்னு எதுவும் ஒன்றும் வரலல்ல. ஸோ அப்போ நல்லா தானே இருக்கும். நல்லா இல்லை கூட வேறு விதியே இல்லை, போய் பார்த்தே ஆக வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும், ஆல்ரெடி பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. அதனால சரி பார்ட் 2 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு நினச்சேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் வீக் போவோம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சண்டே போயிடுவோம். ஏன்னா திருப்பி நாளைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு நாளும் வேஸ்ட் பண்ண முடியாது சண்டேவும். ஸோ அதனால் நாளைக்கெலாம் போக மாட்டேன், நெக்ஸ்ட் வீக் போவோம். சாப்பாடை வீட்டிலே சாப்பிட்டு தான் போகணும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு 8:30 போல் தான் கிளம்புனோம். ஹாய் ஜெயபிரகாஷ் அலெக்ஸ், சாப்பிட்டீங்களாப்பா? வணக்கம். நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு 8:10 8:15 போல் தான் போகணும். ஸோ வீட்லேயே சாம்பார் சாதம் சாப்பிட்டு தான் போகணும். இன்றைக்கி சனிக்கிழமைல்ல, ஸோ நான்வெஜ் கிடையாது. அதான் வெளியில் ஆக்சுவலாக வெளியில் சாப்பிட்றதுனா எப்படியுமே நான்வெஜ் தான் சாப்பிட தோணும். வெஜ்ஜெலாம் சாப்பிட முடியாது இல்லையா? இட்லியே சாப்பிட்டா அதுக்கு ஒரு நான்வெஜ் தான் நல்லாயிருக்கும். அதனால சரி எதுக்கு, அதுக்கம்முன்னு வீட்லேயே ஹாய் வணக்கம். சாப்பிட்டாச்சுப்பா தம்பி, சாம்பார் சாதம். வணக்கம். ஸோ அதனால் நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். மாம்ஸ்க்கு பரவாயில்லன்னு சொல்லி தான் தள்ளிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அப்படி இல்லை. ஆமாம் கார்த்தி, மேபி இருக்கலாம். பட் அவர் படம் இன்னும் வரலல்ல கார்த்தி. ஸோ தான் வணக்கங்க, எல்லாருக்குமே வணக்கம். பரவாயில்ல, பெயின் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, வேற என்ன பண்ணுறது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு டீ குடிக்கலாம் இருக்க முடியாது. மேபி வருவார், இல்லை வரமாட்டார். அவருக்கு அவர் டீ போட்டுக்கிறாரு. சாம்பார் சாதம். அது என்னது, அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க டீ குடிக்கணும்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் டீயே வேணான்னு. ஹாய்ப்பா சத்யா. ஸோ அவங்களுக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாது, போய் டீ போட்டு குடிக்கிறாங்க. டேடிமா டீ டைம் பிரதர் போட்டிருக்காரு. ஆம்பளைங்களுக்கு ஐயோ வேலை நீங்க